ஹைதராபாத் டு திருவண்ணாமலை, ஹைதராபாத் டு பாண்டிச்சேரி, ரெண்டு முக்கியமான டெஸ்டினேஷன்ஸை ஹைதராபாத்லேருந்து கவர் பண்ண போகிற ஒரு சூப்பரான வோல்வோ 9600 ஜேர்னியை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீவாரி டிராவல்ஸ். ஸோ ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தது, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, கொஞ்சம் பழைய வீடியோ தான். ஸோ 4 மாதத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருந்தேன் இந்த ரூட்டில், ஹைதராபாத்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வயா வந்து வேலூர் திருவண்ணாமலை. ஒரு சூப்பரான ரூட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னியில் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, கரண்ட்லி இப்போ நான் வீடியோ பண்ண பஸ் வந்து அந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகலை. ஸ்ரீவாரி டிராவல்ஸ் வந்து ரூட்டு மாற்றிட்டாங்க அந்த பஸ்க்கு. அந்த வோல்வோ 9600 இப்போ வந்து பாண்டிச்சேரி டு எர்ணாகுளம், எர்ணாகுளம் டு பாண்டிச்சேரி ரூட்டில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹைதராபாத்துக்கு ஆப்ரேட் ஆகலை. பட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும், ஏன்னா சூப்பரான ஒரு வீடியோ. முக்கியமாக வந்து பஸ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். லுக்கு பாருங்க, சும்மா பங்கமாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு கோல்டன் ஹார் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. 6:30 ஆகுது டைமு. ஸோ இந்த டைமில் வந்து அந்த டஸ்க்கு சன்செட் ஆகிற டைமில் பார்க்கும்போது அப்படியே வெள்ளை கலரில் பிளாக்கு, வெள்ளை வித் பிளாக்கு, ஒரு 9600 லாங் வண்டி அப்படிங்கிற போது சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த சைட் ஸ்ட்ரிப்லாம் போட்டு செமையான ஒரு லுக்கில் இருக்குல்ல. பார்த்துட்டு வந்துடுங்க எக்ஸ்டீரியர் மவுண்டட் ஷாட்ஸ். மற்ற பஸ்ஸஸில் நான் ஒரு விஷயம் காமிச்சிருக்க மாட்டேன், பட் இந்த பஸ்ஸில் நான் ஒரு விஷயம் காட்ட போகிறேன். இந்த இடத்துல ஒரு விண்டோ ஓப்பனிங் மாதிரி பார்த்துருப்பீங்க. மற்ற டிக்கியில் இல்லாமல் இந்த ஒரு டிக்கி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்ப்பீங்க. அது என்ன அதுனா, அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டு. யாரோ தூங்கி எந்திரிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுல. இது எதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து டபுள் டிரைவர், இது வந்து லாங் ரூட் அப்படிங்கிறதா டபுள் டிரைவர். ஸோ இன்னொரு டிரைவர் படுக்கிறதுக்காக, அதாவது யூஸ்வலாக எங்கே கொடுப்பாங்க, மேலேயே வந்து ஏதாச்சும் ஒரு சீட் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே எப்படின்னா, கீழே டிக்கி ஸ்பேஸ் யூஸ் பண்ணி பெட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு பெட்ஷீட் வச்சு, லைட்டு, ப்ளக் பாயிண்ட்லாம் வச்சு, ஃபேன்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப உள்ள அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஒரு விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி விட்டுட்டு காத்தோட்டமாக இருக்கும், அதுக்காக. எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்களா, சிறப்பாக இருந்திருக்கும்ல. சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஒயிட் கலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லாக நைட்டும் ஆகாமல், நிறையா வெளிச்சமும் இல்லாமல், அந்த ஒரு டிம்மான இடத்துல, டிம்மான நேரத்தில் எடுத்தது நல்லா வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான எக்ஸ்டீரியரை பார்த்து நீங்கள் சூப்பரான இன்டீரியரும் பார்க்கணும்ல. வோல்வோ இன்டீரியர்ஸ், அதுவும் 9600 பக்காவாக கொடுக்குறாங்க. இந்த பஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதில் எந்த குறையும் இல்லை. அப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டு, லோவரில் ஃப்ளோர் லைட்டு, கேங் பாத் லைட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது. அண்ட் மேட்சிங் இந்த கிளாசிக் கலர் ஆஃப் வோல்வோ பிளாக் கலரில் அவங்களுடைய அந்த ஹெட் ரெஸ்ட்டு, பேக் ரெஸ்ட்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலரில் கொடுப்பாங்க ஸ்க்ரீன்ஸு. ஸோ சூப்பராக வந்து மேட்ச் ஆகிருக்கு. பார்த்துட்டு வந்துடுங்க மவுண்டட் ஷாட்ஸ். சர்வீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுங்க. நாங்கள் புக் பண்ணதே பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் புக் பண்ணோம். அப்போ நாங்கள் புக் பண்ணும்போது அப்பர் ரோவில் அந்த டபுள் பர்த்தில் ஃபஸ்ட் ரோ, அந்த ஃபஸ்ட் ரோ மட்டும்தான் வேக்கண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய அப்பர் டபுள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பர்த்தில் ஸ்ரீவாரி சைடில் இருந்துன்னு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஸ்ரீவாரி டிராவல்ஸ். ரெகுலராக அவங்க ஹைதராபாத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அலம்கார் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கும்.
ஸோ ஷூட் எல்லாம் முடிச்சாச்சு, எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு எல்லா ஷூட்டும் முடிச்சாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் பிக்கப் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா பிக்கப் வேன் அமைச்சிடுறாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ஹைதராபாத் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ட்ராவல்ஸும் பிக்கப் வேன் வச்சு ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறதுன்னு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீவாரியும் அவங்களோட ஓன் பஸ்ஸே இருக்குது, அவங்களோட ஓன் பிக்கப் பஸ் இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே போய் பிக்கப் பண்ணிவிட்டு ஷாஹாபாத் அப்படிங்கிற ஒரு ஏரியா இதுக்கு அடுத்து இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அங்கேருந்து வந்து இந்த பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க. ஸோ இங்கே வந்து டீசல் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அங்கே போயிட்டு பிக்கப் வேனில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Volvo 9600 மாடலில் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் கெப்பாசிட்டி டோட்டலாக 560, பட் ஃபில் பண்ணுறது வந்து 480, பேலன்ஸ் 80 வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கெப்பாசிட்டியில் இருக்கும். ஸ்ரீவாரி டிராவல்ஸின் Volvo 9600 ஹைதராபாத் பாண்டிச்சேரி சர்வீஸ் பயணம் இனிதான் தொடங்குது. இப்படி பிரமாதமான இன்டீரியர்ஸ்லாம் தரும்போது யூஸ் பண்ணுற பேசஞ்சர்ஸ் நம்மளும் கொஞ்சம் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். செப்பலை கீழே வச்சுட்டு ஏறுங்கன்னு ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறேன், இந்த வீடியோவும் அதை மறக்காமல் சொல்லிடுறேன். இந்த பர்த்தை வந்து இலுமினேட் பண்ணுறதுக்காக 2 லைட்டு கொடுத்துருவாங்க. பர்த் லைட் ஒன்று, ரீடிங் லைட் ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. நல்லா வெளிச்சமாக வேணும் உங்களுக்கு, நல்லா வெளிச்சத்தில் வந்து உட்காந்து ஏதோ புக்ஸ் எல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா தூங்குறதுக்கு லைட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் மெயினாக பர்த்தில் கொடுத்துருக்கக்கூடிய அமெனிட்டிஸ் நல்ல ஒரு சில்கி ஃபினிஷில் ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. அதே சில்கி ஃபினிஷில் ஒரு பில்லோ கவரு, நல்லா ஃப்ளஃபியான பில்லோ, அவங்க பிராண்டிங் போட்டது. அண்ட் இந்த ஹெட் பேக் ரெஸ்ட்டு Volvo பிராண்டிங் போட்டது. மொபைல் ஹோல்டர், மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்டு, USB-C டைப் இருக்குது. அப்புறம் மேலே ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஏசி வெண்ட் அட்ஜஸ்டபிள், ரீடிங் லைட்டு, பர்த் லைட்டு. இந்த பக்கம் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்துடும். நல்ல பெரிய ஒரு லக்கேஜ் ஹோல்டரு, நடுவில் வந்து பர்த் செப்பரேட்டர் ஸ்க்ரீனு, அண்ட் ஏசிக்கு தேவையான நல்ல திக்கான பிளாங்கெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுட்டாங்க பாருங்கள், எல்லாருக்குமே வந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலு. பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம ஃபேருக்கு வருவோம். ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபேர் இன்னைக்கு ஹைதராபாத் டு பாண்டிச்சேரிங்க, ஃபுல் ஸ்ட்ரெச் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சூப்பரான Volvo மல்டி ஆக்சல் ஸ்லீப்பரு 1400 ரூபாய் ஒரு சீட்டு. டபுள் பர்த் தான் புக் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சீட் வந்து 1400 ரூபாய். இன்றைக்கி ரொம்ப லெஸ் ப்ரைஸாக தான் இருந்திருக்கு. பட் இதே ப்ரைஸ் வந்து மெயினான டைமில் இருக்காது. ஏன்னா மெயினாக வந்து இந்த திருவண்ணாமலை பக்கம் போகிறதுனால ஏதாச்சும் வந்து ஃபெஸ்டிவ் சீசனு இல்லை வந்து ஒரு சிவனுக்கு உகந்த நாட்கள் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும். அதே சமயத்தில் வீக்கெண்டு இல்லை பெரிய ஹாலிடே ஏதாச்சும் வந்தாலும் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும். பட் இந்த 1400 நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறதுக்கு ஒர்த்தாக இருக்க போதா, டைமிங்லாம் சூப்பராக இருக்க போதா, கம்ஃபர்ட் எப்படி இருக்க போகுது, தூங்கும்போது எல்லாமே பார்த்துடலாம். Volvo அப்படிங்கிற போது கம்ஃபர்ட் எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்விக்குறிலாம் நான் வைக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் நாளைக்கு காலையில் அதை பற்றி பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்த்லேயே சீட்டு போட்டிருக்கிறதுனால ஒரு விஷயம் நம்மளால் வந்து ரிவ்யூ பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு பர்த்லேருந்து கேபின் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்குதா அப்படிங்கிறது. ஏன்னா கேபினில் வந்து இப்போ வந்து க்ரூ பேசிட்டு வந்தாங்கனாலோ இல்லை சவுண்டாக பாட்டு வச்சுருந்தீங்கனாலோ ஒரு சில பஸ் ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன், கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த ஃபஸ்ட்டு சீட்டில் இருக்கிற எங்களுக்கு வந்து ஜாஸ்தி சவுண்டு கேட்குது, தூங்கும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து Volvo அந்த ஃப்ரண்ட்டு சீட்டு இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஃப்ரண்ட் கேபின் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ஊருக்குள்ளே நம்ம என்ட்ராகும் போதும் அவுட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ ஹைதராபாத்துக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்னா இந்த ரூட்டில், கர்னூல் ரூட்டில் ஷம்ஷாபாத் தான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹைவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த பிக்கப் கொடுத்துருக்காங்க. பிக்கப் வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தாச்சு பாருங்கள், இந்த வேன் தான் சொல்லியிருந்தேன். அவங்களோட ஓன் வேனுங்க, அவங்களே வாங்கி இங்கே விட்டுருக்காங்க பிக்கப்புக்காக மட்டுமே. பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா ஏசி வெஹிக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ், நம்ம Volvo கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரூட்டில் வந்து நம்ம 3 ஸ்ட்ரெச்சில் வந்து கேபின் ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ நம்ம அவுட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவுட்டர்லேருந்து ஜச்சர்லா வரைக்கும் பண்ண போகிறோம். அது ஒரு நைட் டைம் கேபின் ரைடு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு ரூட் வருவோங்க, கடப்பா தாண்டி ராய்ச்சுட்டி ரூட்டு. அது வந்து ஒரு காட் செக்ஷன் ரூட்டு. உண்மையிலேயே அதுதான் நான் சொன்னேன், அந்த த்ரில்லிங்கான ரூட். ஏன்னா 9600 உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய லென்த் வண்டின்னு. காட் செக்ஷன்னா சாதா காட் செக்ஷன் இல்லை, தொப்பூர் காட் செக்ஷன்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். பட் அந்த கடப்பா காட் செக்ஷன் எப்படி இருக்கும்னா ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்கும். ஒரு 4-5 ஹேர்பின் பெண்டை எப்படி வந்து இந்த Volvo கிராஸ் பண்ண போகுது, அதை வந்து ஒரு மிட் நைட் ஜேர்னியில் நம்ம பார்ப்போம். அது செகண்ட் ஸ்ட்ரெச்சு. தேர்ட் ஸ்ட்ரெச்சு அகைன் ஒரு முக்கியமானது. நம்ம வந்து தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஆந்திரா தாண்டி, சித்தூர் தாண்டி தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ராகி
அந்த வேலூர் திருவண்ணாமலை முக்கியமான பிளேஸ் ஹைதராபாத்லேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான பிளேசஸ் வழியாக நாளைக்கு மார்னிங் அதை ட்ராவல் பண்ண போகிறோம். அது வந்து மார்னிங்கில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி 3 வகையாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கேபின் ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வால்வோ 120 கூட மிரட்டி விட்டுரும். ஆனால் இந்த வண்டிக்கு ஸ்பீட் லாக் இருக்குது. 100 km/h அதுதான் வந்து ஸ்பீட் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி 100 வரைக்கும் போகும். ஆல்ரெடி அந்த ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்குது. B9600 வெர்சஸ் B11R ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்கலாமா? பட் என்றைக்கும் B9R B11Rலாம் நம்ம வால்வோவில் மறந்துடவே முடியாது. இன்றைக்கி எத்தனை 9600 வந்தாலும் அன்னைக்கு ராஜாவாக இருந்தவன் அவன் தான். ஆல்மோஸ்ட் பாருங்களேன், ஹைதராபாத் வந்து கிளம்புற எல்லா வண்டி இங்கே தான் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபேன்ஸு செமையாக என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வெரைட்டியாக பார்த்து. அந்த பக்கம் ஒரு வால்வோ 9600 பிரமுக் ட்ராவல்ஸ், இந்த பக்கம் ஒரு வால்வோ 9600 BSR ட்ராவல்ஸ், இது நம்ம ட்ராவல்ஸ், இது ஸ்ரீவாரி ட்ராவல்ஸ் 9600. இன்னும் கொஞ்சம் அப்படி போய் பார்க்கலாம். சவுண்டு இது கிளைடர்ஸ் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ நார்மல் வண்டி. அந்த பக்கம் ஒரு கிளைடர்ஸ் ப்ளஸ்ஸு. இது நவம்பர் ட்ராவல்ஸா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெரைட்டி ஆஃப் பஸ்ஸஸ். ஜட்சர்லா ரீச் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் தான். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 o'clock ஆகுது. ஸோ இதுக்கு மேலே அந்த டின்னர் பிரேக்லாம் கிடையாது, ஆல்ரெடி எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ சின்ன ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் போய் சூப்பராக தூங்கலாம், கம்ஃபர்டபுளாக தூங்கலாம். ஏன்னா வால்வோ சில்னஸ் சூப்பராக இருக்கும். நல்லா பெட்ஷீட் வேறு கொடுத்துருக்காங்க, நல்லா போத்திக்கிட்டு தூங்கலாம். நம்மளும் வந்து அதை தான் பண்ண போகிறது. இப்போ ஜட்சர்லா தாண்டதுக்கப்புறம் தூங்கிட்டு மார்னிங் நான் சொன்னதில்ல அந்த செகண்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் கேபின் ரைட் முக்கியமான பகுதி கடப்பா தாண்டி கடப்பா ராய்ச்சுட்டி ஸ்ட்ரெச்சை வந்து கவர் பண்ணுவோம். ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்காங்க ரெஸ்ட் ரூமு. இந்த பஸ் மட்டும் இல்லை, நிறைய பஸ்ஸஸ் ஹைதராபாத்தில் கிளம்புற நிறைய பஸ்ஸஸ் இங்கே ஸ்பாட் நிறுத்துறாங்க. விடியற் காலை வணக்கம். ஆந்திராவின் முக்கியமான ஊர் கடப்பாவிலிருந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காட் செக்ஷனை கவர் பண்ணுறதுக்காக கேபின் ரைட் வந்தாச்சு. அந்த காட் செக்ஷன் பேர் என்னன்னு தெரில, நான் சப்போஸ் மேப்பில் வந்து நோட் பண்ணி உங்களுக்கு வந்து மேலே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சித்தூர் இன்னும் பார்த்தீங்கன்னா 158 கிலோமீட்டருங்க. சித்தூர் தான் நம்மளுக்கு வந்து ஆந்திராவில் லாஸ்ட் மெயினான ஊர். அதை தாண்டி தான் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராகும். வெல்கம் டு குவ்வலச்செருவு காட் கடப்பா ராய்ச்சுட்டி ரோடு. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது இல்லையா, அந்த குட்டி மலை மேலே இந்த வெஹிக்கிள்ஸ் போகிறது எல்லாமே.
ஒரு சின்ன மலை தான், ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்கட்டாக தான் வரப்போகுது. ஸோ வால்வோ பஸ் இஸ் ரன்னிங் த்ரூ ஹேர்பின் பெண்டு. என்னங்க அப்பளம் மாதிரி நொறுங்கிலாம் கிடக்குது காரு. இது வந்து ஆந்திராவுடைய ஒரு தொப்பூர் காட் மாதிரி போல். நம்ம வந்து இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் இருக்கிற தொப்பூர் காட்டு தான் ஹைவே செக்ஷன்லேயே ரொம்ப வந்து டேஞ்சரஸான காட்டு ஏரியான்னு. பட் இந்த பக்கம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து கடப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய குவ்வல செருவு அப்படிங்கிற ஏரியா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹைவே காட் செக்ஷன்ஸ். ஸோ ரோடு பாருங்கள், மேலேருந்து லாரி வருது, அப்படியே இறங்குது கீழே. ஸோ அந்த டேஞ்சரஸான ஒரு விஷயத்துக்கான காரணம் இதுதான். ஹெவி லோடோட, ஹெவி வெயிட்டோட லாரிகள் வந்து மேலே இருந்து அப்பர் கிரேடியன்ட்லேருந்து ஒரு லோவர் கிரேடியன்ட்டுக்கு இறங்குது. ஸோ பிரேக் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடுது. இதே இஷ்யூ தான் தொப்பூர் காட்லேயும். பட் இங்கே என்னன்னா இன்னும் அந்த ஏர்பின் பெண்ட்லாம் கொடுத்து இன்னும் ஸ்டீப்பாக இருக்குது. இங்கே சைட்ல இருந்து பாருங்க, ஒரு வியூ பாயிண்டே இருக்குது, கடப்பாவோட வியூ பாயிண்ட்டு. பார்க்க செமையாக இருக்குங்க இந்த சைடு. ஆக்சுவலி இப்போ நம்ம நைட் டைமில் ட்ராவல் பண்ணதுனால சுற்றி இருக்கிற ஹில்ஸ் எதுவும் தெரியல. டே டைமில் ட்ராவல் பண்ணால் அது நல்லாவே தெரியும். ரெண்டு பக்கமும் குடஞ்சி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே இந்த ஹில்ஸோட பேக் சைடு வந்துட்டோம் போல். இப்போ நம்ம ஒரு கிரேடியன்ட் மேலே ஏறி திருப்பி கீழே இறங்குறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஹைவேல வந்து நமக்கு ஒரு காட் செக்ஷனாக அமைஞ்சிருது. இங்கேருந்து பார்த்தா கீழே அகைன் இந்த பக்கம் இருக்கிற ஊர்லாம் தெரியுது. ஹைவேஸில் அங்கங்கே ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் ஏரியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து இந்த காட் செக்ஷனில் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த ஒரு போர்டு தான் வச்சுருக்காங்க. சும்மா அப்படியே அழகாக திரும்புது பார்த்தீங்களா. Volvo 9600 வந்து ஒரு 15 மீட்டர் வண்டி லென்த்து. அப்படியே ஸ்மூத்தா ஒரு டர்னு. ரொம்ப ஷார்ப்பான பெண்டாக இருந்தாலும் வோல்வோவில் வந்து என்ன நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம்னா, இந்த ரியர் சைடு ஆக்சில் வந்து ஒரு டேக் ஆக்சில் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து வளைஞ்சு கொடுக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து இந்த காட் செக்ஷனும் ஃபாரஸ்ட் ஏரியாவும் முடியுது.
இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கலாம். திரும்பி போய் ஒரு சின்ன தூக்கம். அதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கிட்ட நம்மளுக்கு வந்து சித்தூர் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் போடுவாங்க. அது வந்து மார்னிங் ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் போடுவாங்க. அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 1 hour later. காலை வணக்கம் வித் கப் ஆஃப் டீ. சித்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். சித்தூர் எக்ஸாக்டாக இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். ஸோ மார்னிங் டைம் ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் நிறுத்தியிருக்காங்க. 2 ஸ்டாப்பு தான் அங்கே. நம்ம ஹைதராபாத்லேருந்து கிளம்பின உடனே ஒரு ஸ்டாப்பு ஜச்சர்லாவில், இங்கே மார்னிங் சித்தூர் கிட்ட ஒரு ஸ்டாப்பு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நான் ஸ்டாப் ரன்னுன்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நிறையா ட்ராப் இருக்குது. சித்தூர்லேருந்து ட்ராப் ஆரம்பிக்குது. சித்தூர், வேலூர், திருவண்ணாமலை, திண்டிவனம், பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராப் இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணி போவோம். மார்னிங் விடிஞ்சாச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ரைடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வீல்ஸ் ஓட்ட போகிறது அண்ணன். நான் எப்படின்னா இருக்குது கீழே தூங்குறதெல்லாம் செமையாக இருக்குமா? ஹைதராபாத்லேருந்து சித்தூர் வரைக்கும் நல்லா தூக்கமா? வாங்க போகலாம். இதுக்கப்புறம் இங்கெல்லாம் தூங்குறத விட இங்கே தூக்கம் நல்லா இருக்கும் போலே. ஒரு நாள் அதையும் என்னைக்காச்சும் முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் பிரேக்கு நல்ல ஒரு நீட்டான ஸ்பாட்டு தாங்க. ஒரு சின்ன டீ கடை தான், பட் நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. என்னங்க டீ கடை இருக்குது. சென்னை இங்கேருந்து 176 தான். ஒரு ஆள் செலுத்தினா போயிடலாம். நம்ம ரைட் சைடு பாண்டிச்சேரி போகணும். மதுரை திருப்பதி ஏற்பாடு. சிஜிஆர்லாம் மெயின் தான். ஸோ இந்த சைடு சித்தூர், வேலூர் ரூட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ஏரியா கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேயே தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்டர் செக் போஸ்ட்டும் இங்கேருந்தே நம்ம தமிழ்நாடு ஆரம்பிக்குது. வெல்கம் டு தமிழ்நாடு. வேலூர் வந்தோம். நைஸ். நாங்க கோளாறு, இது பாலாறு. நாங்க கோளாறு.
இது நம்ம விழுப்புரம் காட்பாடியில் தானே? திருப்பதிங்க. Sir, next stop Tiruvannamalai, sir. Get ready. திருவண்ணாமலை டிராப்பிங் பாயிண்ட் அவலூர்பேட்டை பைபாஸு. எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே தான். உள்ளே வந்து உள்ளே என்ட்ரி இல்லையாண்ணா? உள்ள ஆம்னி பஸ்ஸஸ்க்கு நோ என்ட்ரி. Sir, restroom, sir. Vehicle stop for 5 minutes. Restroom and tea break, sir. ஆமாண்ணே. இந்த ஜேர்னியில் 3வது பிரேக்கு. ஆக்சுவலி வேறு பிரேக்கே இருக்காதுன்னு நினச்சேன். பட் இது ஏன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா 10:30 மணி பாண்டிச்சேரி டைமிங். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்கை தாண்டிடுது. நிறைய பேருக்கு பசிக்குள்ள, நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரி வர பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு டீ பிரேக் மாதிரி போட்டிருக்காங்க. ஆன் டைம் என்னங்க, பிஃபோர் டைமே போய்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த பெரிய பிரேக்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியும் வந்து அந்த டைமிங் 10:30 மணி டைமிங்குள்ளே பாண்டிச்சேரி ரீச் பண்ண போகிறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியமான ஸ்டாப்பு. திருவண்ணாமலை திண்டிவனம் ரூட்டில் எப்போவுமே வண்டி இங்கே தான் நிறுத்துவாங்களாம். பாசிங் கம்மி தாங்க வண்டி. அண்ட் இந்த ஜேர்னியோடைய ஃபைனல் ஸ்ட்ரெச் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி. கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர்ஸ், மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 45 மினிட்ஸ். அவ்வளோதாங்க, பாண்டி வந்தாச்சு. இன்னொரு 5 நிமிஷம். ஸ்நாக்ஸோட கொடுக்குறானுங்க. அதுக்கு நம்ம கொடுக்க முடியாதுல்ல. சொல்கிறேன், அவங்க அந்த ப்ரைஸ் போட்டவனுங்க. அப்படி Last stop Pondicherry bus stand, sir. Get ready. Sir, Pondicherry bus stand last stop, sir. Get ready for your things. Don't miss for your wallet and valuable things.
டெஸ்டினேஷன் ரீச்டு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் 45 minutes பிஃபோர். தேங்க்ஸ்ண்ணா. பாய்ண்ணா. ஸோ பஸ் ஸ்டாண்டு ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஸ்ரீவாரி ட்ராவல்ஸோட ஓன் ஆஃபீஸ் இது. ஸோ நம்ம விளாகு எண்டுக்கு வந்துட்டோம். செம்ம சூப்பரான ஜேர்னிங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஹைதராபாத் விளாக்ஸ் பார்த்துருப்பீங்க. 4மே வந்து செம்மையாக அமைஞ்சிருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு ஹைதராபாத் டு பாண்டிச்சேரி. இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாத ரூட்டு. நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட் செக்ஷனு செம்ம த்ரில்லிங்காகவும் செம்ம பயமாகவும் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு சூப்பரான ரூட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஹைதராபாத் டு பாண்டிச்சேரி இல்லை ஹைதராபாத் டு திருவண்ணாமலை நிறைய பஸ்ஸஸ் ஓடுது. பட் ஸ்ரீவாரியும் ஓடுது. ஒரு நல்ல சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக டைமிங்க நல்ல ஸ்பீடில் ஸ்மூத்தாக ஓட்டி சூப்பரான டைமிங் அச்சீவ் பண்ணியாச்சு. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே கூட வந்தாச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலுக்கு சந்திங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோட ஒரு அருமையான ரூட்டோட உங்களை சந்திக்கிறேன்.